சுவாமி, நான் கொள்ளைக்காரி அல்ல, என்னை நம்புங்கள். நான் எத்தனையோ தெய்வங்களை பூஜை செய்ய முயற்சி செய்தேன். அத்தனை தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாக நீங்கள் தான் என் நெஞ்சத்தின் ஆலயத்தில் சாஸ்வதமாக நிறைந்திருந்து என்னை காத்து வருகிறீர்கள். உலகத்தில் என்னை எல்லோரும் கொள்ளைக்காரி என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் உங்களிடம் விவரமாக சொல்வதற்கு இன்று நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். இன்று நான் சொல்லவில்லை என்றால் இது சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. நீங்களும் கேட்க முடியாது. கேளுங்கள். உங்களால் நிராகரிக்கப்பட்டதால் என் தாய் மனநோயால் இருந்தாள். அனாதையாக்கப்பட்ட என்னை இன்னல்கள் சூழ்ந்தன. கொள்கையில் நேர்மையுள்ள கூட்டத்தாரால் ராணியாக்கப்பட்டேன். இப்போது சொல்லுங்கள் சுவாமி, நான் கொள்ளைக்காரியா, உங்கள் மகேஸ்வரி மாசுள்ளவளா என்று? மகேஸ்வரி, நீ மாசுபடா ரத்தினம், மங்காத ஒளிச்சுடர். உன்னை பற்றி தவறாக எண்ணிவிட்டு என்னை மன்னித்து விடு மகேஸ்வரி. சுவாமி, என் மனம் குளிர்ந்தது. இந்த நாள் என் வாழ்வின் பொன்னாளாகிவிட்டது. ஆனால் ஆனால் இதுதான் நம் கடைசி சந்திப்பு. எனக்கு உங்கள் பாத துளியை அனுகிரகம் செய்துவிட்டு மறு ஜென்மத்திலும் உங்கள் மனைவியாக வாழ வேண்டும் என்று என்னை ஆசீர்வதித்து விட்டு போய்விடுங்கள். உன்னை பிரிந்து போவதா? ஏன்? கேட்டீர்களா? என்னை கைது செய்ய சிப்பாய்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபத்தில் நீங்களும் சிக்கிக் கொள்ள வேண்டாம். சீக்கிரம் போய்விடுங்கள். என்னை மறந்து விடாதீர்கள். அன்னையும் நினைவிருக்கட்டும். மகேஸ்வரி, இந்த ஆபத்தை தெரிந்திருந்தும் நீ ஏன் தனியாக வந்தாய்? உங்களை மற்றொரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆவலினால் தான். உன்னை சிப்பாய்களிடம் ஒப்படைத்துவிட போகிறாயா? ஆமா, உங்களை பார்த்து என் மனதில் இருப்பதை சொல்லிவிட்டேன். உங்கள் அன்பையும் புரிந்து கொண்டேன். மகேஸ்வரி, நீ தப்பி வந்து என் வீட்டில் இன்ப விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். உண்மையாகவா? சத்தியமாக. இன்று நீ தப்பி பிழைத்தால் என் வீட்டுக்காரியாக உன்னை பெருமையோடு கூட்டிச் செல்வேன். மாமா, அவரை நான் திருப்தி செய்து விடுவேன். இந்த செய்தி நான் நேற்றே கேட்டிருந்தால். நேற்றே கேட்டிருந்தால் இந்த என்னை யாரால் பிடிக்க முடியும்? இப்போது இப்போது ஒரு வழியும் இல்லை. ஏன் இல்லை? என் படையிலேயே தப்பித்து போகலாமே. மன்னிக்க வேண்டும். உங்களிடம் உங்கள் தகப்பனார் தண்டனை அனுபவிப்பாரே. என் தகப்பனாரா? என்னை காட்டி கொடுத்து பரிசு தொகை அடைய வேண்டும் என்று மாமாதான் சிப்பாய்களை அழைத்து வந்திருக்கிறார். என் தந்தையா? தந்தையா? மகேஸ்வரி, என் குடும்பத்தால் உனக்கு எத்தனை இடைஞ்சல்கள். புரிந்து கொண்டேன் மகேஸ்வரி, புரிந்து கொண்டேன். என் தவறுதான் இவ்வளவிற்கும் காரணம். உன் இருப்பிடத்தை நான் தான் அவரிடம் சொன்னேன். உன் வாழ்வை செய்தது போதாதென்று உன் உயிருக்கும் யமனாக வாய்த்து விட்டாரே என் தந்தை. அவரை குறை சொல்லாதீர்கள். என் வாழ்வு இவ்வளவுதான். நேரமாக போய்விடுங்கள். முடியாது. மாயத்தேவர் உத்தரவு. அவருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு. உங்களை இந்த சிப்பாய்கிட்ட இருந்து தப்பி வைக்கிறதுக்காக 1000 ஆட்களோடு கரைக்கு வந்திருக்காரு. என்ன செய்ய போகிறாரா? என்ன ராணி இப்படி சொல்றீங்க? உங்களை காப்பாற்றுறது எங்க கடமை இல்லை? நாளை எத்தனை உயிர்கள் பலியாகுவது, இதை அவர் சிந்தித்தாரா? எங்களுக்கு உயிர் பெருசு இல்ல ராணி, நீங்க தான் முக்கியம். ஜெகதேவ், அர்த்தமின்றி பேசாதே. எனக்காக இத்தனை பேர் ஏன் மடிய வேண்டும்? அவர்கள் உயிர் மட்டும் அற்பமானதா? என் பொருட்டு நான் யாரையும் சாகடிக்க மாட்டேன். ராணி, நீங்க உயிர் தச்சினா உலகத்துல எத்தனை பேர் சுகமாக வாழுவாங்க, அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? நல்ல வேதாந்தம். ஜெகதேவ், நான் கோழை அல்ல, சாவை கண்டு அஞ்சு போலல்ல என்று மாயத்தேவரிடம் சொல். உடனே ஆட்களை அழைத்துக் கொண்டு அவரை திரும்பி போக சொல். ராணி, உங்கள் உயிரை பற்றி உங்களை இஷ்டப்படலாம், அதை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லைதான். ஆனால் உங்களுடன் கூட உங்கள் புருஷரும் இருக்கிறார். அவரை பற்றி நீங்கள் நினைக்கவில்லையே? நினைத்து என்ன செய்வது? என் கணவர் என் உயிருக்கும் மேலானவர் தான். எனக்கு அவர் நிகரற்றவர் தான். ஆனால் அதற்காக, அவர் உயிரை காப்பாற்றுவதற்காக மற்றவர் உயிரை வெளியிட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? முத்தழகி, தமிழ் மங்கையரின் வம்சத்திற்கே மாசு கற்பிக்க சொல்கிறாயா? என் தாய் நாட்டு சரித்திரத்திலே
களங்கம் ஏற்பட நான் விட மாட்டேன் முத்தழகி. மாயத்தேவருக்கு நான் சொல்லி அனுப்பிய செய்தி சேரவில்லையா? இல்லை நான் சாகக்கூடாது என்று நினைக்கிறார். கூடாது, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். என்னங்க துறை, அங்க என்னமோ கொடியை காட்டுறானுங்க, இங்க சண்டையை நிறுத்தி விட்டாங்களே. இத ஒண்ணுமே புரியலையே. அது பேர் தான் மேன் சமாதான கொடி. என்னது? அதை காண்பித்தா சண்டை போடக்கூடாது தெரியுமா? அவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? நீங்க சண்டை போட சொல்லுங்க. பேடி பசங்க, நீ சும்மா இரு மேன். சுவாமி, உங்களையும் இந்த ஆபத்தில் சிக்க வைத்து விட்டேனே, என்னை மன்னியுங்கள். என்னால் உங்கள் வளம் பொருந்திய வாழ்வு வறண்ட பாலைவனமாகி விட்டதே. அன்பே, நாம் சாகத்தான் வேண்டுமா? இனி நாம் வாழ முடியாதா? வாழ வழியே கிடைக்காதா? சுவாமி, நாம் தப்புவதற்கு வழி திறந்து விட்டது. தப்புவதற்கு வழியா? ஆம், தெய்வம் நமக்கு துணை செய்யும். ஜெகதேவ், நீ இந்த சமாதான கொடியை எடுத்துக்கொண்டு மேதையிடம் போ. நான் கைதியாக தயார் என்று சொல். அம்மா, எங்க கைதாவதா? மாதவா, நீ மாயத்தேவரிடம் போய் ஆட்களை திரும்பி போகும்படி சொல். அவர் ஆட்சேபித்தால் ஆகாயத்தை பார்க்கும்படி சொல். அவர் புரிந்து கொள்வார். நம்மை காப்பாற்ற தெய்வம் தான் துணை செய்கிறது. இப்போது நாம் எல்லோரும் தப்புவதற்கு வழி இருக்கிறது. நான் நினைப்பது போல் நடந்தா என் மாமனார் கூட தப்பிவிடலாம். அது எப்படி முடியும் மகேஸ்வரி? முடியும். அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதன்படி நடந்தால் அவர் கூட தப்பிவிடலாம். வாருங்கள், சொல்கிறேன். வணக்கம். வந்த காரியம் எங்கள் ராணி சரணடைய தீர்மானிச்சுட்டாங்க. நிஜமாவா? என்னன்னா பொய்யா சொல்றேன்? சண்டைன்னு ஏற்பட்டா ரெண்டு பக்கமும் ஏராளமான உயிர் பலி ஆகும். இதை எங்க ராணி அடியோடு வெறுக்கிறா. துரை, இத நீங்க நம்பவே நம்பாதீங்க. இந்த பயலுங்க என்னமோ சூழ்ச்சி பண்றானுங்க. நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா பேசுறா போல பேசுவான், கெஞ்சிரா போல கெஞ்சுவான், மிஞ்சிரா போல மிஞ்சிடுவானுங்க. அடச்சி, அது உண்மை மரப்பான்மையா? பாருங்க துரை, எங்க ஆளுங்கெல்லாம் திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க.
ஆமா போய்கிட்டு இருக்கிறானுங்க. ஓ பயந்துட்டானுங்க தோற, பயந்துட்டானுங்க. இப்போவாவது நம்புறீங்கல்ல? ஓ ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும் தனியா வந்து எங்கள் ராணிய கௌரவமா கண்ணியமா கைது பண்ணணும். மற்ற ஆளுங்களுக்கு எந்த விதமான தீங்கு ஏற்படக்கூடாது. நீ என்ன மேன் சொல்றது? நாங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். அது முடியாத காரியம். வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு சம்மதம் இல்லாட்டா இந்த கொடியை இப்பவே எரிஞ்சிடுறேன். எங்க ஆளுங்களை எல்லாம் திரும்பி வர சொல்றேன். ஏய் அவசரப்படாதே தோற. நமக்கு வேண்டியது ராணி தானே, நீங்க மட்டும் போய் கைது பண்ணிட்டு வாங்களேன். அவங்கதான் ராணி. போய் இவர்கள் உங்களை ஏன்? பேருமே ராணி இல்லையா? நான் தான் உண்மையான ராணி. என்ன நீயா? நான் நம்ப மாட்டேன். நீ வேற புது குழப்பத்தை இங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போற. எதற்கு இந்த தொந்தரவு? உங்கள் ராணியை பிடிச்சு கொடுக்க வந்திருக்கிறாரே தர்மலிங்கம், அவரை கூப்பிட்டால் உண்மை தெரியும். ஆஹா, இந்த யோசனை வேற ஒருத்தருக்கும் வரல. அப்படின்னா ஏய் தர்மலிங்கத்தை கூப்பிடு. தர்மலிங்கம், இவங்க 2 பேர்ல யார் ராணின்னு சொல்லும். ராணியா? உங்க 2 பேர்ல யார் ராணி? நான் தான். இவங்க தான். இல்லை, நான் தான் ராணி. அப்ப இவங்க தான். சீக்கிரம் சொல்லும், உண்மையை கட்டி வச்சு அடிப்பேன். ஐயோ, நான் ராணிய பார்த்தது இல்லைங்க. எனக்கு ஆருடமும் தெரியாது, ஜோசியமும் தெரியாது. நான் ஒன்று செய்யுங்கள், இவர் மகனுக்கு ராணியை தெரியும், அவர் மேலே இருக்கிறார், கூப்பிட்டு கேளுங்கள். ஆஹா, இந்த யோசனை ஒருத்தர் கூட வரல. அவன் எடுத்துட்டாமே. ஏன் மகனா? அப்படித்தான் கேள்வி. அவன் எப்படி இங்க வந்தான்? மடப்பைய என்கிட்ட சொல்லாம எனக்கு தெரியாம எப்படி வந்தான்? உங்களை நான் கேட்கிறேனே. ஐயோ, உங்க மகன் சரியா சொல்லலைன்னா உங்க 2 பேரையும் தொலைச்சிடுவேன். ஐயோ, உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. நீ பரதாப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஐயா, டேய் நீ இங்கே இருக்கிற? இந்தாமேன், உங்க க்ஷேம லாபங்கள் அப்புறம் விசாரிக்கலாம். ஏய், உனக்கு ராணி ரங்கமால தெரியுமா? தெரியும். இவங்க 2 பேர்ல யார் ராணி? இவர்கள் இருவருமே ராணி இல்லை. இவர்கள் ராணியின் தோழிகள். 2 பேருமே ராணி இல்லையா? அப்படின்னா கொஞ்சம் முன்னால வேலைக்காரி போல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாலே, அவளா இருக்குமோ? இருக்கலாம். டேய் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா பேசுறா. சரி, நான் இந்த படகை நல்லா சோதனை போட போறேன், நீயும் கூட வா. நான் எதற்கு? எதுக்கா? ராணி அடையாளம் காட்டமேன், ராணி அடையாளம் காட்ட. உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் தெரியுமா?